தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்வோம். யோபு எழுதின புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமாக. யோபு எழுதின புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னா, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென் சொல்லுவோமா? இந்த முழு உலகத்தில் ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது, நடக்க போகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் என்ன செய்யணும்னு உலகத்தில் வச்சிருக்காரோ அது மாத்திரம் தான் என்ன செய்யும், நடக்குமே தவிர தேவனை மீறி இந்த உலகத்தில் ஒரு சக்தியும் கிடையாது, ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென் சொல்லுவோமா? அப்போ வசனம் சொல்கிறது, நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால பிசாசு அதை பண்ணுறான் இதை பண்ணுறான்னு நினைக்காதீங்க. கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் யாரும் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. பிசாசு ஆண்டவர் கொஞ்ச நாளைக்கு விட்டு வச்சிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு என்ன செஞ்சிருக்காரு, விட்டு வச்சிருக்காரு. அவனுக்கும் ஒரு பிளான் வச்சிருக்காரு. அவனுக்கு என்ன செஞ்சிருக்காரு, ஒரு பிளான் வச்சிருக்காரு, ஒரு நாளை வச்சிருக்காரு, ஒரு நேரத்தை வச்சிருக்காரு. அந்த நாளில் அந்த நேரத்தில் அவனை பிடிச்சி அக்கினியும் கந்தகம் எரிகிற நரகத்தில் தூக்கி போட போறாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? பிசாசு நினைச்சது நம்ம வாழ்க்கையில் நடக்க போறது கிடையாது. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் என்ன நினைச்சிருக்காரோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகிறது. ஆமென் சொல்லுவோமா? வலதுகை உயர்த்தி சொல்லுங்க. என்னை குறித்து, என் வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் என்ன நினைத்திருக்கிறாரோ அது இயேசுவின் நாமத்தில் நிச்சயம் நடக்கும். சத்துரு எத்தனை தடைகளை கொண்டு வந்தாலும் அத்தனை தடைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே உடைத்தெறிகிறேன். அப்ப என்ன நடக்க போகுது சொல்லுங்க? ஆண்டவர் நினைச்சுதான் நடக்க போகுது. அல்லேலூயா சொல்லுவோமா? பிசாசை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிங்களேன் பார்ப்போம். பிசாசை பார்த்து சிரிக்க மாட்டீங்களா? சிரிக்கிறனா அந்த அர்த்தம் கிடையாது. இந்த அம்மா சொல்றது நமக்கு இன்னொரு சிரிப்பா வந்துருப்பாள். பிசாசை பார்த்து சிரிக்கினா ஃப்ரெண்டு கிடையாது, எதிரியை பார்த்து சிரிக்கிற மாதிரி. அல்லேலூயா சொல்லுவோமா? என்ன சொல்லி சிரிக்க போறேன்னா, அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, டே நீ செய்ய நினைச்சதெல்லாம் ஒண்ணுமே என் வாழ்க்கையில் நடக்க முடியாதுடா, அவர் என்ன நினைச்சிருக்காரோ அதுதான்டா நடக்க போகுது அப்படின்னு எதிரியை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிங்க அப்படின்னு. அல்லேலூயா சொல்லுமா? இந்த அம்மா சொல்லு, அதெல்லாம் பிசாசை பார்த்து சிரிக்க முடியாது, அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அவன் நமக்கு எதிரி. இதோட சிரிப்பே என்ன அப்படின்னா, கர்த்தர் செய்ய நினைச்சதான் நடக்கும், நீ செய்ய நினைச்சது நடக்காது. அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவர் உங்க வாழ்க்கையில திட்டத்தையும் பிளானையும் போட்டு வச்சிருக்காரு. அந்த திட்டமும் அந்த பிளான் தான் நடக்க போகுது, அதுதான் நடந்து முடிய போகுது, அதுதான் வெற்றியா முடிய போகுது. அல்லேலூயா சொல்லுமா? பிசாசோட திட்டம் என்னன்றீங்க? ஒன்னே ஒண்ணுதான், தடை பண்ண முயற்சி பண்ணுவான். பிசாசோட திட்டம் என்னது? எப்படி தடை செய்யலாம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாம, சுகத்தை பெற்றுக்கொள்ளாம, வெற்றியை பெற்றுக்கொள்ளாம, வாழ்வில் நலமா வாழ விடாதபடிக்கு என்னென்ன விதத்தில் தடைகளை கொண்டு வருமோ, தடையை கொண்டு வரதான் பிசாச முடியுமே தவிர அவனால் என்ன செய்ய முடியாது, நம்மளை ஜெயிக்கவே முடியாது. அல்லேலூயா சொல்லுமா? என்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தத்தை சிந்தி உயிரையே கொடுத்தாரோ அன்றைக்கே சாத்தான் தலையை நசுக்கி விட்டார். அல்லேலூயா சொல்லுமா? அவனுடைய எல்லா வல்லமைகளை, அவனுடைய எல்லா அதிகாரத்தை ஆண்டவர் உறிந்து கொண்டுட்டாராம், புட்டிங்கிட்டாராம். அவன் யாரு? ஒரு தூதன், தேவதூதன் சொல்லி அவன் ஆண்டவர் வச்சிருந்தாரு. அந்த தூதனுக்குரிய அதிகாரத்தையும் வல்லமையை ஆண்டவர் கொடுத்திருந்தாரு. அந்த தூதனுக்குரிய அதிகாரம் வல்லமை எல்லாத்தையும் நினைச்சிட்டாரா, சிலுவையில் மறிச்சப்ப புடுங்கி. இப்ப சாத்தானை என்ன லெவலில் வச்சிருக்காரு தெரியுமா? பைபிள்ல போட்டிருக்கு, சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் காலின் கீழாய் போட்டு நசுக்குவாராக. சாத்தானை இப்ப யாரு காலு கீழே வச்சிருக்காரா? எங்க அவர் காலு கீழே வச்சிருந்தா கூட ஓகேன்னு சொல்லலாம். யாரு காலு கீழே வச்சிருக்காரா? சாத்தானை உங்க காலுக்கு கீழே கொண்டு வந்துட்டாராம். அப்படின்னா அவனை எந்த அளவுக்கு ஆண்டவர் சிலுவையில் வெற்றி சிறந்திருக்காருன்னு பார்த்துக்கோங்க. அல்லேலூயா சொல்லுமா? காலை லேசா தூக்கி வச்சுக்கோங்க, காலை லேசா, வலது காலை லேசா தூக்கி வச்சுக்கோங்க. இயேசுவின் நாமத்தினாலே சொல்றது நல்லா சொல்லணும். இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு விரோதமாக, என் குடும்பத்துக்கு விரோதமாக, வளர்ச்சிக்கு விரோதமாக எந்த ரூபத்தில் தடை செய்கிற எல்லா பிசாசே இயேசுவின் நாமத்தினாலே உன்னை நசுக்கிறேன், உன்னை மிதிக்கிறேன், உன்னை கட்டுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே பாதாளத்துக்கு போ.
ஆண்டவர் என்னென்னலாம் அவங்க வாழ்க்கையில் செய்யணும்னு வச்சுருக்காரோ ஒருத்தராலையும் அதை தடுக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அதான் வசனம் சொல்கிறது, நீர் செய்ய நினைத்தது. அந்த நினைத்ததுன்னு போட்டு பார்த்தீங்களா, அது இங்கிலீஷ் பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா, ஐ ஹாவ் பிளான் ஃபார் யூ அப்படின்னு போட்டிருக்கு. நான் உன் வாழ்க்கையில் ஒரு பிளான் வச்சுருக்கேன். அல்லேலூயா சொல்லுமா? ஒரு அழகான திட்டத்தை வச்சுருக்கிறேன், ஒரு ஆசீர்வாதமான திட்டத்தை வச்சுருக்கேன். அந்த திட்டத்தை, அந்த நோக்கத்தை யாராலையும் தடுக்க முடியாது. அந்த திட்டத்தை உன் வாழ்க்கையில் 100% நான் நிறைவேற்றி முடித்து உன் வாழ்வை உயர்த்துவேன். அல்லேலூயா சொல்லுமா? அப்போ பிசாசால என்ன செய்ய முடியாது? அவன் திட்டத்தை உங்க வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியாது. அவனுடைய நோக்கம் உங்க வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியாது. அவன் பிளான் உங்க வாழ்க்கையில் நடக்க போறது கிடையாது. கர்த்தருடைய பிளான் உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையில் நடக்க போகிறது. ஆமென் சொல்லுமா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன செய்யறேன்? ஆண்டவர் நம்மளை குறித்து என்ன செஞ்சாரா? அவர் நினைச்சு வச்சிருக்காரு அந்த நினைவை, அந்த பிளானை, அந்த திட்டத்தை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிப்பார். ஆமென் சொல்லுமா? ஆண்டவருடைய பிளான் என்ன நினைக்கிறீங்க? ஆண்டவருடைய பிளான் என்ன பிளான்? சிறப்பான பிளான். எடுத்து வாசிங்களேன். எரேமியா எழுதின புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமென். பாருங்க, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் நம்மளை குறித்து என்ன பிளான் வச்சிருக்காராம்? வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை குறித்து வச்சிருக்க நினைவுகள் என்ன தெரியுமா? அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். ஆமென் சொல்லுவோமா? அப்போ ஆண்டவருடைய திட்டம் என்ன திட்டம்? நம்ம வாழ்க்கையில் சமாதானமான திட்டம், ஆசீர்வாதமான திட்டம், நன்மையான திட்டம், உயர்வான திட்டம், செழிப்பான திட்டம், பாதுகாப்பான திட்டம், நம்மளை உயர்த்துகிற திட்டம். ஆமென் சொல்லுவோமா? பிசாசோட திட்டம் என்னது? எடுத்து வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். பிசாசோட பிளான் என்னவா? திருடவும் கொல்லவும் அழிக்கிறதா அவன் பிளான். அப்ப பிசாசு உன் வாழ்க்கையில் என்ன பிளான் பண்றான்? எப்படா திருடலாம், எப்படா கொல்லலாம், எப்படா அழிக்கலாம், எப்படா தீமையை செய்யலாம் அப்படின்னு சொல்லி என்னென்ன ரூபத்தில் தடைகளை கொண்டு வர முடியுமோ அந்த தடையை கொண்டு வர்றதுதான் பிசாசோட வேலை. ஆனால் ஆண்டவருடைய பிளான் என்னவா? அவர் சொல்றாரு, இப்போ அதுக்கே மறுபடியும் வந்துருங்க. எரேமியா 29:11, நான் உன்னை குறித்து வைத்திருக்கிற நினைவுகள் அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, நன்மைக்கு ஏதுவானவைகள். ஆமென் சொல்லுவோமா? அப்போ ஆண்டவருடைய திட்டம் என்ன திட்டம் சொல்லுங்க? என்ன நினைவு வச்சிருக்காரு நம்மளை குறித்து? நன்மைக்கு ஏதுவான திட்டத்தை வச்சிருக்காரு. பிசாசோட மிகப்பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? எப்பவுமே ஆண்டவரை நம்ம குறை சொல்ற மாதிரி சூழ்நிலை உண்டாக்குவான். யாரை குறை சொல்லணும்? ஆண்டவரை என்ன செய்யணும்? குறை சொல்லணும். ஆண்டவருக்கு விரோதமாக என்ன செய்யணும்? பேச வைக்கணும். இது யாருடைய தந்திரம்? பிசாசோட மிகப்பெரிய தந்திரம். நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், கர்த்தர் நல்லவர், அவர் எனக்கு நன்மை மட்டும்தான் செய்வார், அவர் எனக்கு தீமை செய்யவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுமா? நம்மளாம் நிறைய பேர் பிரஜாதிய மார்க்கத்திலேருந்து கிறிஸ்துவ ஆண்டவரை என்ன செஞ்சுருக்கோம்? ஏற்றுக்கொண்டிருக்கோம். பிரஜாதிய மார்க்கத்தில் இருக்கும்போது என்ன சொல்லுவோம்? இந்த சாமி ஏன் நம்மளை இப்படி சோதிக்குதோ அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவனால அப்புறம் என்ன சொல்கிறாங்க? இந்த இயேசு ஏன் தான் இப்படி நம்மளை சோதிக்கிறாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏங்க, அந்த செட்டப் வேற, இந்த செட்டப் வேற. அல்லேலூயா சொல்லுமா? இந்த செட்டப்பில் ஒன்று தான், அவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர்,
நன்மையை மாத்திரம் செய்கிறவர், அவர் ஜீவனை கொடுக்கிறவர், அவர் இரத்தத்தை சிந்தினவர், அவர் உனக்காக உயிரையே கொடுக்கிறவர், அவர் உன் வாழ்க்கையில் ஒரு நாளும் ஒரு தீமையும் செய்யவே மாட்டார், நன்மை மாத்திரம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? அப்போ வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை குறித்து வைத்திருக்கிற நினைவுகள் என்ன நினைவுகளா? என்னவா? நன்மைக்கு ஏதுவானவைகள் அப்படின்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுமா? அப்போ பிசாசு என்ன செய்வான் அப்படின்னா, அவனுடைய தந்திரமான வேலையை செய்து தடையை கொண்டு வர முயற்சி பண்ணுவான். யோபுட்ட அவன் என்ன செய்ய பிளான் பண்ணா? யோபு குறித்து பைபிளில் போட்டிருக்கு, அவன் உண்மையும் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து நல்ல கர்த்தரை தேடினான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சு கிழக்கத்து தேசத்திலேயே பெரிய சீமானா வச்சிருந்தார். அல்லேலூயா சொல்லுமா? ஆனால் பிசாசோட நோக்கம் என்னது? அவன் பார்க்குறான், டே இவன் கர்த்தரை தேடி உண்மை உத்தமமாக இருக்கான், இவனை ஆண்டவர் நல்லா என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிச்சு நல்லா உயர்த்தி வச்சிருக்காரு. இதை எப்படியாவது என்ன செய்யணும்? தடுக்கணும். எப்படியாவது என்ன செய்யணும்? தடுக்கணும். இவன் வளர்ச்சியை தடுக்கணும், இவன் சொத்துக்களை என்ன செய்யணும்? தடுக்கணும், இவனுடைய பெருக்கத்தை தடுக்கணும். இவனுக்கு விரோதமாக என்ன செய்யலாம் அப்படின்னு யார் பிளான் பண்ணுறா? பிசாஸ் பிளான் பண்ணுறான். ஆண்டவர்கிட்ட போய் அனுமதி கேட்குறான். ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்கிறான்? அனுமதி கேட்குறான். ஆண்டவர் சொல்கிறார், ஓகே என் மகனை நீ என்ன நாளும் சோதிச்சுக்கோ, அவன் என்னை விட்டு என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான். அல்லேலூயா சொல்லுமா? பாருங்க, பிசாசோட நோக்கம் என்னன்னா, உங்கள் வாழ்வில் நீங்கள் எல்லாம் சிறப்பாக இருந்தால் பிசாசுக்கு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? சரியான வார்த்தை. எப்படி இருக்கா? பொறாமையாக இருக்கு. ஆதாம் ஏவாள் பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் இருக்காங்க. அவங்க ஆடுக்கு டெய்லின் பகலின் குளிர்ச்சியான வேலையில் ஆண்டவர் வர்றாரு, நல்லா பாடுறாங்க, ஆண்டவரோடு என்ன செய்கிறாங்க? உறவாடுறாங்க. எப்போ பசிக்கிறோ கனியை வாங்கி என்ன செய்கிறாங்க? அவங்க ஆட்டுக்கு பறித்து என்ன செய்கிறாங்க? கனியை சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. இதை யார் பார்க்குறா? பிசாசு பார்க்குறான். பிசாசு பார்த்தவனுக்கு எப்படி இருக்கு? ஏன் பொறாமையா இருக்கு? ஒரு காலத்தில் நாம பரலோகத்தில் எப்படி இருந்தோம்? இவங்கள மாதிரி இருந்தோம். பரலோகத்தில் நாம ஆண்டவர் என்ன செஞ்சோம்? ஆராதனை பண்ணிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தோம். ஆனால் இன்னைக்கு நாம் எப்படி போயிட்டோம்? ஆராதனை விட்டு தூரமாக போயிட்டோம், ஆண்டவர் விட்டு தூரமாக போயிட்டோம். இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம்? பிசாசு ஆகிட்டோம். ஆனால் இவங்க எப்படி இருக்காங்க? இவங்க நல்லா என்ன செய்றாங்க? கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, நல்ல ஆண்டவரை தேடுறாங்க, இவங்க நல்ல ஆசீர்வாதமாக இருக்காங்க. பிசாசு பார்க்குறான், எப்படி அவங்களை தடை செய்வது. எப்பவுமே சொல்லுவேன், இந்த பின்வாங்கி போன கிறிஸ்தவங்களை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அவங்கள கொண்டு வரதான் முயற்சி பண்ணணும். அவங்க கூட சேர்ந்து அவங்க ஆவி என்ன செஞ்சிடக்கூடாது? உங்களை அட்டாக் பண்ணிடக்கூடாது. ஆமாம் ஆமாம் தெரியும் தெரியும், உனக்கு மேலே நாலாம் ஜெபம் பண்ணியிருக்கேன், உனக்கு மேலே நாலாம் சர்ச்சுக்கு போயிருக்கேன், ஆமாம் ஆமாம் நீ என்னமோ பெருசாக சொல்லிகிட்டு இருக்க, உன்னை விட நாளாக ஊழியம் செஞ்சுருக்கேன். இதெல்லாம் யார்? பின்வாங்கி போன ஆவி. இந்த பின்வாங்கி போன ஆவி என்ன செய்ய பார்க்கும்? இப்போ நீங்கள் போகிறதையும் நீங்கள் தேடுறதையும் நீங்கள் ஆராதிக்கிறதும் நீங்கள் செய்கிறத பார்த்தா அதுக்கு எப்படி இருக்கும்? பொறாமையாக இருக்கும். அதனால் என்ன செய்ய பார்க்கும்? உங்களை எப்படியாவது பிடிச்சி என்ன செய்யணும்? இழுத்து மறுபடியும் என்ன செய்யணும்? பின்வாங்கி போக வைக்கிறதுக்கு பிசாசு முயற்சி பண்ணுவான். எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லையா சொல்லுவோமா? இதுவும் பிசாசுடைய ஒரு தடை. ஆதாம் ஏவாள் சந்தோஷமா ஆண்டவரை தேடிக்கிட்டு இருக்காங்க. அவன் பார்க்குறான், எப்படியாவது இவங்களை ஆண்டவரை விட்டு பிரிக்கணுமே அப்படின்னு உள்ள ஒரு தடையை கொண்டு வர்றான். தேவனுடைய பிள்ளைய, உன் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய நினைச்சதை ஒருவராலும் தடுக்க முடியாது. ஆமென் சொல்லுமா? அவர் என்னென்ன திட்டம்லாம் வச்சிருக்காரோ, என்னென்ன நோக்கங்கள்லாம் வச்சிருக்காரோ, என்னென்னலாம் செய்யணும் வச்சிருக்காரோ, அத்தனை திட்டங்களையும் அத்தனை நோக்கங்களையும் ஆண்டவர் நிறைவேற்றி அவர் நிச்சயமா முடிப்பார். ஆமென் சொல்லுமா? அதுக்கு விரோதமாக எத்தனை பிசாசு இருந்தாலும் சரி, எத்தனை தடைகளை கொண்டு வந்தாலும் சரி, எத்தனை குழப்பங்களை கொண்டு வந்தாலும் சரி, அத்தனை தடைகளையும் ஆண்டவர் மாற்றி முடிவிலே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். தேவன் வெற்றி பெறுவார். அவர் செய்ய நினைத்தது, அவர் செய்ய நினைத்தது, அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது, 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 தடைபடாது. அல்லேலூயா சொல்லுமா? அப்ப பிசாசு என்ன செய்யறவனா? தடை செய்ய முயற்சிக்கிறவன். ஆண்டவர்கிட்ட போய் அனுமதி வாங்கிட்டான் பிசாசு. யோபுவோட 10 பிள்ளைங்க இறந்துட்டாங்க. ஆடு மாடு வேலைக்காரன் வேலைக்காரி ஒட்டகம் அத்தனை இழந்தாச்சு. பிசாசு யார்கிட்ட பேசுகிறான்? இப்போ யோபு மனசில் பேசுகிறான். என்ன பேசுகிறான்? யோபு, நீ கர்த்தரை தேடுன, ஆண்டவரை நீ நேசிச்ச, அன்பு செலுத்தின பாரு, எல்லாம் உன்னை விட்டு போயிடுச்சு, இனிமே தேவனை தூசிச்சு என்ன செஞ்சாரு? நீ ஜீவனை விட்டு அப்படின்னு யார் பேசுகிறா? பிசாசு பேசுகிறான் யோபுட்ட. பிசாசு எங்கே பேசுவான்னு சொல்லுங்க? மனசில் தாங்க பேசுவான். மனசுக்குள்ள தான் என்ன செய்வான்? பிசாசு பேசுவான். கசப்பு அங்கே தான் உண்டாகும். வெறுப்பு,
கோபம், சண்டை, எரிச்சல், அசுத்தம் எல்லாமே எங்கே தான் உண்டாகுது? பிசாசு எங்கே தான் பேசுகிறான்? உன் மனசில் தான் என்ன செய்வான்? பேசுவான். யோபு எல்லாத்தையும் பார்க்குறான், எல்லா சூழ்நிலையும் பார்த்துட்டு அவன் சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னா. அல்லேலூயா சொல்லுமா? நான் சொல்லுவேன், பிசாசுக்கு அந்த நேரத்தில் பைத்தியமே பிடிச்சிருக்கும். பிசாசுக்கு என்ன செஞ்சுருக்கோம்? பைத்தியம் பிடிச்சிருப்பான். கத்திருப்பாய் அப்படின்னு இருப்பான். ஏன்? என்னடா பிள்ளைய பூரா ஒன்றுட்டு ஆடு மாடு எல்லாம் ஆஸ்தியை பூரா என்ன செஞ்சாச்சு? பிடிங்காச்சு. போய் பேசிக்கிட்டு இருக்கேன், உன் மனசில் சொல்லிக்கிட்டு இருக்கேன், தேவனை தூசிச்சு ஜீவனை விடு நான் சொல்லி என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரன்னு சொல்லிட்டு இருக்கே. டென்ஷன் அவனுக்கு. நான் சொல்லுவேன், பிசாசு மனசில் பேசுகிற வார்த்தையெல்லாம் வாயில் பேசிடாதீங்க. அல்லேலூயா சொல்லுமா? பிசாசு பேசுகிற வார்த்தையெல்லாம் மனசில் என்ன செஞ்சிடக்கூடாதா? பேசிடக்கூடாது. பிசாசு எங்கே பேசுவான்? என்ன பேசுவான்? கோபத்தை பேசுவான், சண்டையை பேசுவான், எரிச்சலை பேசுவான், கசப்பை பேசுவான், மரணத்தை பேசுவான், சாபத்தை பேசுவான், குழப்பங்களை பேசுவான், அவிசுவாசத்தை பேசுவான், வியாதியை பேசுவான், அழிந்து போகிறத பேசுவான். இதெல்லாம் யாருடைய வார்த்தைகள்? பிசாசோட வார்த்தைகள். இந்த வார்த்தையை கோபத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது? பிசாசோட சோதனையில் பிசாசு உங்களை சோதிக்கும் பொழுது அந்த சோதனை நேரத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது? அந்த வார்த்தையை வாயில பேசிடக்கூடாது. அதற்கு விரோதமாய் பேச ஆரம்பிக்கணும். அல்லேலூயா சொல்லுமா? யோபு என்ன பேசுறான்? பேசுங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவன் பார்த்தான், என்னடா அது, இவ்வளவு சோதனையை கொடுத்தோம், இவன் என்ன செய்ய மாட்டேங்கிறான்? ஆண்டவரை குறை சொல்ல மாட்டேங்கிறானே, இவனை என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறான். ஏன் யோபுவால் அந்த வார்த்தை சொல்ல முடிஞ்சிச்சு? எங்க 10 பிள்ளைய காட்டிலும் அவன் கர்த்தரை நேசிச்சதுனால, பிள்ளையே செத்தாலும் பிள்ளையே இல்லாட்டாலும் கர்த்தரை நான் ஆராதிப்பேன்னு சொல்றான். அல்லேலூயா சொல்லுமா? ஆடு மாடு ஆஸ்தி சொத்து எல்லாம் இழந்திருக்கான். இதை எல்லாத்தையும் காட்டிலும் நான் யாரை நேசிக்கிறேன்? கர்த்தரை நேசிக்கிறேன். அதனால அவன் சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், அவர் மறுபடியும் எனக்கு திரும்ப பல மடங்கு கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுமா? அவனுக்கு தெரியும், நான் ஒண்ணுமே இல்லாம வந்தேன். இவ்வளவு ஆசீர்வாதத்தை யார் தான் கொடுத்தா? ஆண்டவர் தான் கொடுத்தாரு. இப்போ ஒருவேளை அந்த ஆசீர்வாதம் போயிருச்சா, மறுபடியும் இதை காட்டிலும் பல மடங்கு ஆண்டவர் எனக்கு கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுமா? உங்க வாழ்க்கையில் ஏதாவது இழந்துட்டோமேன்னு சோர்ந்து போகாதீங்க. பணம் இழந்துட்டோம், வேலை இழந்துட்டோம், சொத்தை இழந்துட்டோம், நகையை இழந்துட்டோம், அதுவாயிருச்சு, இவ்வளோ நஷ்டம் ஆயிடுச்சு, ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்கு உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். 2 மடங்கு திரும்ப கொடுப்பார். ரெட்டத்தனையாக உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். நீங்கள் இழந்த அத்தனையும் ஆண்டவர் பல மடங்காக இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் வாழ்விலே அவைகள் திரும்பி வருவதாக. அல்லேலூயா சொல்லுமா? பிசாசு பார்த்தா ஒன்றுமே பண்ண முடியல. 2வது ரவுண்டு பரலோகத்துக்கு போகிறான். இப்போ எங்கே வர? மறுபடியும் 2nd ரவுண்டு பரலோகத்துக்கு போனவொடனே ஆண்டவர் கேட்குறாரு, என்னப்பா அப்படின்றாரு. இல்லை இந்த பிள்ளை செத்துச்சு, ஆடு மாடெல்லாம் செத்துருச்சு, அது ஒன்றும் தான் ஆவான்னு பார்த்தா ஒன்றும் ஆகலை. அவன் சரீரத்தில் மாத்திரம் வியாதியை கொடுக்குறதுக்கு நீங்கள் ஒரு அனுமதி கொடுங்க. அவன் சரீரத்தில் மாத்திரம் வியாதியை கொடுக்குறதுக்கு அனுமதி கொடுங்க. அவன் உடம்புல ஒரு வியாதி வந்துருச்சுன்னா அவன் உங்களை விட்டு துண்டக்கானான் துணியக்கானான்னு ஓடி போயிடுவான். உடனே ஆண்டவர் சொன்னார், ஓகே, பர்மிஷன் கிராண்டட், பர்மிஷன் கிராண்டட், உயிரை மட்டும் எடுக்கக்கூடாது, போ. வந்தான் பிசாசு, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஃபுல்லாக கொப்பளத்தை கொடுத்துட்டான். ஃபுல்லாக என்னவா? ஃபுல்லாக கொப்பளம். யோபு என்ன செய்யறானா, சாம்பல் எடுத்து அந்த கொப்பளத்து மேலே என்ன செய்யறான், பூரா தலையிலேருந்து ஃபுல்லாக சாம்பலை அள்ளி போட்டுட்டு சிரட்டை எடுத்து அந்த கொப்பளத்தை பூரா என்ன செஞ்சுட்டு இருக்கான், சொரட்டு 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 நினைச்சிட்டு இருக்கான், சொரணிக்கிட்டு இருக்கான். பிசாசு பக்கத்தில் பேசுகிறான், இப்போயாவது ஆண்டவரை ஒரு குறை சொல்லிடு, இப்போயாவது ஆண்டவரை தூசிச்சிரு. என்ன ஆண்டவரே, உங்களை தேடினேன், உங்ககிட்ட ஜெபம் பண்ணேன், உங்களுக்கு பிரியமாக வாழ்ந்தேன், எனக்கு இவ்வளோ கஷ்டமா, உங்களை தேடினதுக்கு எனக்கு இதுதான் நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதமானு என்ன செய்ய, ஆண்டவரை குறை பேசு, ஆண்டவரை குறை சொல்லு, ஆண்டவர்கிட்ட ஏன்னு கேளு, பேசு பேசு பேசுன்னு பிசாசு சொல்கிறான். அவன் பாருங்க, அவன் அசால்ட்டாக சொல்கிறான், என் தாயின் வயத்தில் நிர்வாணியாக வந்தேன், நான் நிர்வாணியாக என்ன செய்ய போகிறேன், போக போகிறேன். அப்புறம் சொல்கிறான் அந்த வியாதி நேரத்தில், ஆண்டவரே நீர் என்னை கொன்று போட்டாலும் உம்மேலே நான்
நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா சொல்லுமா. பிசாசுக்கு இன்னும் பைத்தியம் முடிச்சிருச்சு. என்னடா ஆண்டவரை ஒரு வார்த்தையாவது குறை சொல்லுவான்னு பார்க்குறேன், என்ன செய்ய மாட்டேங்கிறான். இத்தனை தடையை கொண்டு வந்துட்டேன், இவ்வளவு பிரச்சனையை கொடுத்துட்டேன், வியாதியை கொடுத்தாச்சு, பிள்ளைய தொட்டாச்சு, பிஸ்னஸை தொட்டாச்சு, பல நட்டத்தை உண்டாக்கியாச்சு, என்னென்னமோ சோதனையை கொடுக்குறேன். இவன் ஆண்டவரை விட்டு போகவும் மாட்டேங்கிறான், ஆண்டவரை குறை சொல்லவும் மாட்டேங்கிறான். மறுபடியும் தோத்திரம் 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 சொல்லிக்கிட்டு இருக்கான். கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தோட நாமத்துக்கு சோத்திரன்றான். நீர் என்னை கொன்று போட்டாலும் உங்க மேல நம்பிக்கையா இருப்பேன்றானே. அடுத்து யோசிக்கிறான், அவனை என்னடா பண்றேன்னு பார்த்தா பக்கத்தில் அழகான மனைவி உட்காந்துருக்காங்க. யார் உட்காந்துருக்காங்க? அழகான மனைவி உட்காந்துருக்கான். பார்த்தான், ஸ்வைன்னு மண்டைக்குள்ள புகுந்துட்டான். அவன் சொல்லியிருப்பான், என்ன சொல்லியிருப்பான், நீ பாரு 10 பிள்ளைய நீ பத்திருக்க, அந்த ஆளுக்கு என்ன தெரியும் பிள்ளை பக்கிறத பத்தி, வலிக்க வலிக்க நீதான 10 பிள்ளை பத்த. இந்த ஆள் பாரு, ஆண்டவர் ஆண்டவர் தோத்திரம் 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 சொல்லி 10 பிள்ளையும் செத்து போச்சு. நீ போய் அவனை என்ன செய்ய, திட்டு. பிசாசோட மொத்த ரூபமா யாரு மாறுறா? மனைவி மாறி வந்து சொல்றா, தேவனை தூசிச்சு ஜீவனை விடு, இன்னுமா நீ கத்துற உண்மை உத்தவமா தேடுற அப்படின்னு சொல்றான். யோபு மனைவிக்கு ஒரு அருமையான பேர் வச்சான். அந்த நேரத்தில் என்ன பேர் வச்சான்? சூப்பர் பேர். ஆமா, என்ன சொல்றான் யோபு மனைவியை பார்த்து, பைத்தியக்காரி மாதிரி பேசுறியம்மா அப்படின்றான். இல்லையா சொல்லுவோமா. தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம தீமையை கொஞ்சம் சகிச்சு கொள்ளக்கூடாதா? இந்த சோதனை நேரத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்க கூடாதா? இந்த கஷ்ட நேரத்தில் ஏன் நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொன்னான் யோபு. பிசாசு தோத்து போயிட்டான். இல்லையா சொல்லுவோமா. டைரக்டாக அட்டாக் பண்ணா முடியல, பிள்ளைய தொட்டான் முடியல, பிஸ்னஸை தொட்டான் முடியல, சரீரத்தை தொட்டான் முடியல, மனைவியை தொட்டான் முடியல, அவ்வளோதான் ஓடி போயிட்டான். அல்லேலூயா சொல்லுமா. வேதம் சொல்லுகிறது, கத்தர் யோபுவை ஆசீர்வதிச்சார். அவன் முந்தின நிலைமையை காட்டிலும் பின் நிலைமையை கத்தர் ரெண்டத்தனையாய் ஆசீர்வதிச்சார். அவன் இழந்த அத்தனையும் கத்தர் டபுளாய் ரெண்டத்தனையாய் திரும்ப கொடுத்தார். பக்கத்தில் கையை பிடிச்சிருங்க. உங்க வாழ்க்கையில பக்கத்தில் கையை பிடிச்சிருங்க. எதெல்லாம் இழந்தீங்களோ சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால கத்தர் உங்களுக்கு அதை ரெண்டத்தனையா திரும்ப தருவார்னு சொல்லுங்க. டபுளா பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்லுவேங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் வந்த சோதனையினால வந்த நஷ்டம் இருக்க, அந்த நஷ்டத்தை பூரா கணக்கு போட்டு வச்சுக்கோங்க. கத்தர் உங்களுக்கு டபுளா தரப்போகிறார். மறுபடியும் சொல்றேன், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு பிசாசு பல தடையை கொண்டு வந்து கொஞ்சம் நஷ்டத்தை உண்டாக்குனானே, பண நஷ்டம், சுக நஷ்டம், என்னென்ன நஷ்டத்தை கொண்டானோ அந்த நஷ்டத்தை பூரா ஆண்டவர் டபுளாக ரெண்டத்தனையாக தேவன் உங்களுக்கு அவர் திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுமா. அப்ப பிசாசோட பிளான் என்னது? யோபு என்ன செஞ்சிடணும்? சோழியை முடிச்சிடணும். அதான் பிளான். கர்த்தருடைய பிளான் என்னது? இருக்கிறத டபுள் ஆக்கிடணும். அல்லேலூயா சொல்லுமா. அவன் பாட்டுக்கு பேசாமல் இருந்தானா கூட யோபு ஒரு லெவலோடு இருந்திருப்பான். அப்படி ஒரு லெவலோடு இருந்திருப்பான். இவனுக்கு அவன் மேலே பொறாம வர கடிச்சு பல்ல கடிக்க, இவனுக்கு ஏதாவது தீமை செய்யணும்னு சொல்லி தீமையை செய்ய, அவனுக்கு போய் நஷ்டத்தை உண்டாக்க, இவன் கத்தாவேன்னு ஆண்டவர் நோக்கி கூப்பிட, ஆண்டவர் பார்க்க, பிசாசை அடிச்சு மறுபடியும் என்ன செய்ய, துரத்த, என் பிள்ளைய வாட அழிச்சேன்னு சொல்லி பிள்ளைய கத்த இப்படி இருந்தவனா இப்படி மாத்திட்டாரு. அல்லேலூயா சொல்லுமா. இப்ப பிசாசு பார்த்துருப்பான், இனி யோபு கிட்ட போகக்கூடாது. அல்லேலூயா சொல்லுமா. இவன்ட்ட இனிமே போனோம்னா இவன் என்ன செஞ்சிருவான், இன்னும் வளர்ந்து 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 பெரிய ஆளாயிருவான். இனி இவன் கிட்டத்திலே போகக்கூடாது, சாமி நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன், அப்படி ஓடி போயிட்டான். அல்லேலூயா சொல்லுமா. நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைச்சதை பிசாசால தடுக்க முடியாது. ஆமீன் சொல்லுமா. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை குறித்து நான் வைத்திருக்க அந்த நினைவுகள் இருக்க, அது தீமைக்கு கிடையாது, அவைகள் நன்மைக்கு மாத்திரம்தான். ஆமேன் சொல்லுமா. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் என்ன பிளான் வச்சிருக்காரா சொல்லுங்க. புரஜாதிய மார்க்கத்திலிருந்து கிறிஸ்தவத்துக்குள்ள வந்திருக்கீங்க, அந்த செட்டப்பை இங்கே என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இந்த செட்டப்பு உயிரை கொடுக்கிறவர், அந்த செட்டப்பு உயிரை எடுப்பவர். அல்லேலூயா. அதனால இந்த செட்டப்பில் எப்படி மாறணும்? நீங்க அப்பாவை நல்லவரா பாருங்க, நன்மை செய்கிறவரா பாருங்க,
ஜீவனையே கொடுத்தவரை பாருங்க, அவர் நமக்கு நன்மை மாத்திரம் தான் செய்வார். சிட்சை கிடைக்கும். தப்பு பண்ணா என்ன இருக்கும்? பைபிளில் போட்டுருக்கு, தன் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறாராம். இப்போ நான் இருக்கேன், என் மகன் தப்பு பண்ணுறான், பெல்ட்டை வச்சு 2 அடியை போடுறோம். அதுக்கப்புறம் சொல்லுங்க என்ன செய்வோம்? கொஞ்ச நேரம் கழிச்சு கோவம் போயிடும். பக்கத்தில் போவோம், சட்டையை கழட்டி பார்ப்போம், தடுப்பாக இருந்துச்சுன்னா எண்ணெயை எடுத்து என்ன செய்வோம்? போட்டு விடுவோம். அப்புறம் என்ன செய்வோம்? காட்டி பிடிப்போம். அப்புறம் அந்த பிள்ளை என்ன செய்வோம்? கெஸ்ஸு கொடுப்போம். அந்த பிள்ளை என்ன செஞ்சுக்கிடுவோம்? அரவணைச்சிக்கிடுவோம். அப்புறம் மனசுக்குள்ளே எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்கும், அழுகணும் போல் இருக்கும். ஐயோ என் பிள்ளைய என்ன செஞ்சுட்டேன், கோபத்தில் அடிச்சுட்டேனே, இவன் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி ஏசப்பா அப்படின்னு மனுஷியும் மனசு அழுகணும் போல் இருக்கும். சரியாயிருவோம். இதுதான் யார்? நம்முடைய நல்ல தகப்பன். அல்லேலூயா சொல்லுமா? வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை, பாவங்களை, அசுத்தங்களை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நீ செய்யும் பொழுது கர்த்தர் உன்னை சின்ன சிட்சை கொடுப்பார், சின்ன அடி கொடுப்பார், உன்னை சரிப்படுத்துவார். உன்னை நினச்சுவார் பலப்படுத்தி மறுபடியும் அடி கொடுத்து சரியாக்கி தான் பக்கமாக கொண்டு வந்து ரத்தத்தினால கழுவி மறுபடியும் அவருடைய திட்டத்தை, அவருடைய நோக்கத்தை உன் வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்றி முடிப்பார், நிறைவேற்றி முடிப்பார், நிறைவேற்றி முடிப்பார். அவர் செய்ய நினைச்சது, அவர் உன் வாழ்க்கையில் செய்ய நினைச்சது நிச்சயம் நடக்கும். பிசாசு நினைச்சது ஒரு நாளும் நடக்காது. அல்லேலூயா சொல்லுமா? இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 55ஆம் அதிகாரம், ஏசாயா 55:8 வாசிங்க பார்ப்போம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவர் பிளானு உங்க வாழ்க்கையில் நடக்கணுமா? உங்க பிளானு ஆண்டவர் செய்யணுமா? சொல்லுங்க. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, எல்லாரும் ஆளுக்கு ஒரு பிளானை வச்சிருக்காங்க மனசுல. சர்ச்சுக்கு வரும்போது அப்படிதான் வருது. ஏசுநாதரே, இந்த தாடிக்காரரே, நான் சொல்றத ஒழுங்கா கேளும், எனக்கு இன்னென்னலாம் வேணும், இன்னென்ன பிளான்லாம் இருக்கு, இந்த பிளான் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கேட்குறேன், கொடுத்துரும், அவ்வளோ முடிஞ்சு வச்சு. நீர் வாடுக்கு தேவ சித்தம் இல்லை, இது வேண்டாம், அது கொஞ்சம் வெயிட் பண்ணு, இல்லை இதில் எனக்கு விருப்பம் இல்லை, அதை அப்புறம் பார்ப்போம், இந்த சோழியில் என்ன செய்யக்கூடாது, வச்சுக்கக்கூடாது. இப்படி தான் நிறைய பேர் உள்ள வர்றாங்க சர்ச்சுக்குள்ள. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பிளான் என் பிளான் அல்ல, உன் திட்டம் என் திட்டம் அல்ல, உன்னுடைய யோசனை என்னுடைய யோசனை கிடையாது. அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, உன் வாழ்க்கையை என்கிட்ட சரண்டர் பண்ணி, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், என் குடும்பத்தை குறித்து என்ன சித்தம், என் வேலையை குறித்து என்ன சித்தம், என் தொழிலை குறித்து என்ன சித்தம், ஊழியத்தை குறித்து என்ன சித்தம், இந்த பிள்ளையை என்ன படிக்க வைக்கணும், பிள்ளையை குறித்து என்ன சித்தம், மகனை குறித்து என்ன சித்தம், மகளை குறித்து என்ன சித்தம், உங்கள் சித்தத்தை சொல்லுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி கேட்டு பாருங்க. அவருடைய சித்தம், அவருடைய திட்டம், அவருடைய பிளான் பெஸ்ட்டாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுமா? நம்ம திட்டத்துக்கும் அவர் திட்டத்துக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதுங்க. அல்லேலூயா சொல்லுமா? அடுத்த வசனத்தை கூட வாசிக்கல, 9 வாசிங்க. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உங்க பிளானுக்கும் ஆண்டவர் பிளானுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கான். வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கோ அவ்வளோ வித்தியாசம் இருக்காங்க. ஐயோ, அப்போ நம்ம மூளைலாம் என்ன மூளை? குருவி மூளையா அல்லது எறும்பு மூளை தான் சொல்லணும். ஆண்டோடைய பார்வையில் நம்மளாம் எப்படி தான் இருப்போம்? எறும்பு மூளை தான் நம்ம மூளை. நம்ம பிளான்லாம் என்ன பிளானு? எறும்பு பிளான். எறும்பை பார்த்துருக்கீங்களா? எப்போ ஒரு டைம் பார்த்தோன்னா ஒரு சின்ன ஒரு பொறிகடையில் இருக்கும். அந்த பொறிகடையிலே ஒரு 100 பேர் சேர்ந்து உருட்டிகிட்டு இருப்பாங்க. 100 பேர் சேர்ந்து அதை உருட்டி அப்படியே கொண்டு போய் அங்கே ஒரு சின்ன ஓட்டம் இருக்கும், அதுக்குள்ள ஒரு 50 பேருக்குள்ளே நிற்பாங்க. இறக்கி அப்படியே சேர்ந்து உருட்டி அந்த ஒரு பொறிகடையில் கொண்டு போகிறக்குலாம் பெரும்பாடாயிரும். என்னடா பண்ணிக்கிட்டு, இது மாதிரி தான் நம்ம பிளானு. ஆண்டவரே இதை பண்ணணும், ஆண்டவரே அதை பண்ணணும், ஆண்டவரே அதை செய்யணும், ஆண்டவரே இதை செய்யணும், ஆண்டவரே அப்படி பண்ணணும், ஆண்டவரே இப்படி பண்ணணும், ஆண்டவரே இந்த பிளான் அந்த பிளான் இந்த பிளான் இந்த பிளான், பிளான் ஏ பிளான் பி பிளான் சி அப்படின்னு ஓடிக்கிட்டு இருப்போம். அவர் நம்மளை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பார், எறும்பு என்ன பொறிகளை உருட்டுற மாதிரி தான் உருட்டி எடுத்துடுற,
என் மகன் இப்போ புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க ஸ்கூலில், உருட்டாத அப்படின்றாங்க. அப்படின்னா எனக்கு என்னென்னு உண்மையிலே தெரியாது. என்னடா உருட்டா அப்படின்னா என்னடா, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் உருட்டான்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? பொய் சொல்லாதுன்னு அர்த்தம். புதுசாக ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காங்க, உருட்டாத அப்படின்றாங்க. நாங்கள் சூழலை பிடிக்குமா அப்படி ஒரு வார்த்தையே இல்லை. இப்போ எறும்பு உருட்டுன மாதிரி நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? உருட்டிகிட்டு இருக்கோம். கடலை மிட்டாய் உருட்டுற மாதிரி உருட்டிகிட்டு இருக்கோம் நம்ம. ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா உன்னை குறித்து நான் வச்சுருக்க பிளான் பெஸ்ட்டான பிளான்பா. உன்னை குறித்து நான் வச்சுருக்கிற திட்டம் மிக சிறப்பான திட்டம். உன் எதிர்காலத்தை குறித்து, உன் வேலையை குறித்து, உன் படிப்பை குறித்து, உன் திருமணத்தை குறித்து, உன் பிள்ளையை குறித்து, உன்னுடைய ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் நீ ஒரு பிளான் போடுற பார்த்தியா, அதை காட்டிலும் பல 1000 மடங்கு பெஸ்ட்டு பிளான் நான் உனக்காக வச்சிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த பிளானுக்கு நீ கோஆப்ரேட் பண்ணால் போதும், கர்த்தர் உன்னை இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உங்களை மேன்மையாக கொண்டு போயிடுவார். ஆமேன்னு சொல்லுமா? இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை? பிளான் தான் பிரச்சனை. ஆண்டவர் ஒரு பக்கம் இழுக்க, இவங்க ஒரு பக்கம் இழுக்க, ஆண்டவர் ஒன்று சொல்ல, இவங்க ஒன்று சொல்ல, ஆண்டோட சித்தம் என்னன்னு கேட்காம இவங்க சித்தத்தை கொண்டு போய் ஆண்டோட்ட போய் என்ன செய்யறது? திணிக்கிறது. இந்த சின்ன பிள்ளைங்களாம் பார்த்தோன்னா வயிறு நினைச்சுன்னா வேண்டாம் வேண்டாம் இப்படி இப்படி காமிக்கும். ஆனால் அந்த அம்மாக்காரி என்ன செய்யாது? விடாது. வேண்டாம் சொன்னா கூட விடாது, மறுபடியும் உள்ள திரிச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு பேச தெரியாது. பேசுனா சொல்லிடும், ஏன் லூசு போதும் வயிறு நிறைஞ்சிச்சு வெடிச்சிடணும். பேச தெரியாத பிள்ளைகிட்ட போய் அப்படியே திணிச்ச மாதிரி ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரை இதை பண்ணுங்க, ஆண்டே வேணாண்டா விடுறான். இல்லை ஆண்டவர் இதைத்தான் கொடுக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல, நான் உன்னை குறித்து வைத்திருக்க நினைவுகள் மிக சிறப்பானதை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால தான் யோபு சொல்லும்போது சொல்கிறான், ஆண்டவரே நீர் செய்ய நினைச்சது தடைபடாது. ஆமேன்னு சொல்லுவோமா? இங்கே இருக்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து நீங்கள் தனியாக கூப்பிட்டு பாருங்கள், பிரதர் நீங்கள் இப்போ என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேளுங்க. நான் என்ன வேலை பார்க்குறேன்பாங்க. நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்னு கேளுங்க, வேற ஒன்றை தான் சொல்லுவாங்க. 199.9 பாயிண்ட் அவங்ககிட்ட போய் கேளுங்க, இதை நான் விரும்பவே இல்லை, எப்படி இதை செய்கிறேன்னு தெரியல, வேறு வழி இல்லாமல் இதை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்றை நினச்சேன், எங்கள் அப்பா அம்மா ஒன்றை நினச்சாங்க, என் மாமிங்காரன் ஒன்றை நினச்சி எங்கிட்டோ கொண்டு போய் தள்ளி விட்டாங்க, என்னமோ ஒன்றை பண்ணிக்கிட்டு இருக்கேன்ப்பா. ஆனால் ஆண்டவர் நினச்ச திட்டம் இருக்கு பார்த்தீங்களா? நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா மிக சிறப்பாக, மிக நேர்த்தியாக, மிக அழகாக ஆண்டவர் கொண்டு போவார். அந்த வாழ்க்கை சமாதானமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன்னு சொல்லுமா? கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்க போகிறேன். ஒன்றை குறித்து தேவன் அத்தனையும் ஆல்ரெடி ப்ளூ பிரிண்ட் போட்டு ரெடியாக வச்சுருக்காரு. ஆமேன்னு சொல்லுமா? இனிமேல் எதுவுமே புதுசாக ஒரு பிளான்லாம் கிடையாது. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்து இயேசுக்குள்ள உங்களை முன்குறிச்சேன்னு சொல்லியிருக்காரு. தாயின் வயிற்றுல உருவாகிறதுக்கு முன்பாக என் கண்கள் உன்னை கண்டதுன்னு சொல்லியிருக்காரு. மொத்த பிளான் ஆண்டவர் கையில் இருக்கு. ஆமென் சொல்லுமா? நம்ம வாழ்க்கை எப்படி தான் போக போகுது சொல்லுங்க? அவருடைய பிளான் படி தான் கரெக்டாக போக போகுது. அல்லேலூயா சொல்லுவோமா? இதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ளணும்னா சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். பாருங்க, ஆபிரகாம் ஆண்டவர் பாருங்க, ஈசாக்கை கொண்டு வந்து மோரியா மலையில் வந்து பலி செலுத்துன்றார். தன் மகனை கூட்டிகிட்டு போகிறான் பலி செலுத்துறதுக்கு. அவன் மனசுக்குள்ள என்ன வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அவனுக்கு ஒன்று தான், யெகோவா ஈரே எல்லாம் நீங்கள் பார்த்து கொள்வீங்க. என் மகனை நான் பலியே செலுத்தினா கூட அந்த சாம்பல்ல இருந்து கூட எனக்கு ஒரு பிள்ளையை நீங்கள் என்ன செய்வீங்க? கொண்டு வர முடியும். உங்கள் திட்டம் தான் நடக்க போகுது, நீங்கள் சொல்லிட்டீங்க, அதன்படி நான் நடக்கிறேன்னு போனால் கர்த்தர் அவனை பாதுகாத்தார். அல்லேலூயா சொல்லுமா? இதுதான் உங்கள் வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே உங்கள் சித்தம் என்ன ஆண்டவரே, உங்கள் திட்டம் என்ன ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, ஆண்டவரே நீங்கள் செய்ய நினைச்சது என் வாழ்க்கையில் நடக்கணும் ஆண்டவரே. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கர்த்தர் உங்கள் கூட இருப்பார். அவர் சரியாக, மிக நேர்த்தியாக, மிக அழகாக, மிக அற்புதமாக கொண்டு செல்வார். உங்கள் வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும்.